அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இந்த பதிவு நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் கண்ணியத்துடன் செயல்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கான பதிவு. இவங்க எப்பயுமே அவங்களுடைய ரூல்ஸை மீறி நடக்க மாட்டாங்க. அதுதான் கன்னி ராசிக்குரிய ஒரு ஸ்பெஷல். ஏன்னா சூரியனுடைய புகழுக்குரிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரங்கள், முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரங்கள், தாய்மைக்குரிய கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரங்கள் இயற்கையாகவே ராசியில் அமைப்பாக கொண்ட ராசிக்காரவங்க இவங்க தான். ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார். அது யாருடைய கூட சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார். அவர் யார் இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானாதிபதி. ராசியில் ராசியாதிபதி ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட மூல திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதில் யார் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது விரையாதிபதி கூட சேர்க்கை பெற்று இவருக்கு சனி பகவானுடைய பார்வையில். அப்போது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க இந்த மாதம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கும் பொழுது இவங்களுக்கு வேலையில் கண்டிப்பான முறையில் அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூர் பயணம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியான பயணங்கள், ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதன் மூலியமாக இவங்களுக்கு வருமானமும் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு பேர் புகழ், ஒரு தொழிலில் ஒரு செய்யக்கூடிய வேலையில் ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதெல்லாம் இவங்க தாராளமாக செய்யலாம். ஒர்க்லோடு இந்த மாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வேலை சார்ந்த ஒரு விஷயத்தில் 2 தடவை முயற்சி செஞ்சு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனாலும் பேர் உண்டு, புகழ் உண்டு, இது எல்லாமே வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேது கூட சேர்க்கை. அப்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவிக்கிட்டேயே கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உறவுகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான். பெண்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதுக்காக அதிகமாக ஆடை ஆபரணங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணாமல் இருக்கிறது தான் சிறப்பு. அஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா விரையாதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கிறதுனால செலவினங்கள் ஜாஸ்தியாக வரும். திடீர் செலவுகள் ஜாஸ்தியாக வரும். ஹாஸ்பிட்டல் செலவுகள் கண்டிப்பான முறையில் வரும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா சனி பார்வையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பாவ கணக்குகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. யார் நோட் பண்ணிகிட்டு இருக்கார்? உங்களுடைய லெஜரை சனி பகவான் நேரடி பார்வையில் நோட் பண்ணிகிட்ருக்கார். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு உடல் ரீதியான செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மூச்சு திணறல் இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கால்வலி இருக்கும். இதுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். தகப்பனாருடைய உடல் நலத்தில் அக்கறை அப்படிங்கிறது தேவை. குழந்தைங்களுடைய பல்லு சம்மந்தப்பட்ட விஷயம், கீழே தடுக்கி விழுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டங்களில். இதுக்கெல்லாம் திடீர் செலவினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த மாத காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பல நாள் கனவுங்க, பல நாளாக ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கும். அது போக இப்போது ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் போய் சேர்றார், அங்கே வேக்கண்ட் இருக்குது.
அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதர சகோதரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலே வந்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உறவுகளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ரீதியாக நான் முடிவு எடுக்கலாமா? இந்த காலகட்டங்கள் அதுக்கு பெஸ்ட் டைம். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, படித்த படிப்புக்கான வேலை தேடுறதுக்கு, கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பெஸ்ட் டைம். வேலைக்காரகன் உங்களுடைய ராசியை வந்து பார்வை செய்கிறார். வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் முயற்சி செய்யுங்க, நல்லதே நடக்கும். குலதெய்வ வழிபாடு ரெகுலராக எடுங்க. சிவன் வழிபாடு எடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கன்னிராசிக்காரங்களுக்கு. குலதெய்வத்துக்கு ஏதாவது நீங்கள் இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டிடம் சார்ந்த ஒரு அமைப்புக்கு டொனேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த மாத காலகட்டங்களில். முக்கியமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலன்னா இந்த மகாலய பட்சத்தில் திதி கொடுக்கறதுக்கு நீங்கள் முன்னாடி நின்று செய்யலாம். உங்களுடைய கர்மாக்கள் குறையும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.